ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இயர் 1 புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 4. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். அசதி நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட், இன்ப தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு நீர், அரிக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் தோல் வால், செகண்ட் ஒன் பால் வேல், தேர்ட் ஒன் வான் தேன். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 9ல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனி சிறப்பு. தமிழ்மொழி தனி சிறப்பு பெற்றுள்ளது. நாள்தோறும் நூல்களை படிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 16. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் ஆடு. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 18. திரட்டுக. மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இளமை, ஆமை, சிறுமை, பழமை, புதுமை, பெருமை, வாய்மை, வலிமை, உண்மை, உரிமை, நேர்மை. நெக்ஸ்ட், கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கரும்பு கரு கம்பு. கவிதை கவி கதை விதை தை. பதிற்று பத்து பத்து பற்று பதி துதி. பரிபாடல் பாடல் பால் பல் பாரி பரி. நெக்ஸ்ட்டு 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. அது இங்கே எழுதியிருக்கேன். தமிழ்மொழி கண்மணி நூல்வெளி எழுதுகோள் விண்வெளி தமிழ்நூல் மணிமாலை நீதிநூல். நெக்ஸ்ட்டு பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அன்பு தருவது தமிழ். ஆற்றல் தருவது தமிழ். இன்பம் தருவது தமிழ். ஈடு இல்லாதது தமிழ். உணர்வு தருவது தமிழ். ஊக்கம் தருவது தமிழ். என்றும் வேண்டும் தமிழ். ஏற்றம் தருவது தமிழ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.